ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம ஃப்ளவர் பொக்கே ப்ரூச் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ 3 டியூபர் எடுத்துருக்கிறேன். அதை அதுலேருந்து ஸ்டிச் எடுத்து மேலே டியூபர்டை உள்ளே கோத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த 3 டியூபர்டையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 3 டியூபர்டையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டியூபர் எடுத்து ரைட் சைடில் கொஞ்சம் அப்படி சாஞ்சது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு டியூபர் எடுத்து பார்த்திங்களா, கொஞ்சம் சாய்ச்சி அப்படி பண்ணிக்கோங்க. அடுத்த கார்னரில் அதே மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சென்டரில் 2 பீடு டியூபர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃப்ளவர் பொக்கே இந்த ப்ரூச்சஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சே நீங்கள் ஓனாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து நான் கொஞ்சம் மேலே தள்ளி மேலே டியூபர் கொடுத்துக்கிறேன். அதோட சென்டரில் ஒரு டியூபர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் கீழே அதே போல் தான் அந்த ப்ராசஸை கொண்டு வரேன். ஸோ இதே போல் லெஃப்ட் சைடு ஒரு டியூபீடு, ரைட் சைடு ஒரு டியூபீடு கொஞ்சம் சார்ஜ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அடுத்து சென்டரில் அதே மாதிரி டியூபீடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் ஒயிட் கலர். ஸோ அதை கொஞ்சம் கோத்துட்டு கீழே அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்றேன். 3 டைம்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் இதில் மாதிரி சுகர் பீட்ஸும் வச்சு கோத்துட்டு அந்த சுகர் பீடை தள்ளிட்டு அந்த ஃப்ளவர் ப்ரூச்சுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். அப்போ அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது என்ன கிளாத்து இப்போ ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னா என்ன கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்துக்கு தகுந்தபடி உள்ள த்ரெட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு அடுத்து சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே லேயராக அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸ்லாம் பண்ணால் அது ஒரு ஜெண்டு மாதிரி அழகாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி இதே மாதிரி ஸ்டிச் பண்ண வரலைன்னா மேலே அந்த மாதிரி ஒரு ட்ராயிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி அழகாக நீங்கள் நெருக்கமாக அந்த ஃப்ளவர்ஸ் கொடுத்துருங்க. கேப் இடையில வரக்கூடாது. சரிங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எண்ட் நாட் போட மறந்துடாதீங்க லாஸ்ட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.